ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ்.
பார்க்குண்டா நல்ல மனதுண்டா மல் மலராள் நோர்க்குண்டா மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையானும்பாதோ தும்பிக்கையானும்பாதன் தப்பாமல் தவறாமல் சார்வார் தமக்கு பானை போல் வருவயரும் பாங்கா இணைந்த போனோர் அழகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாகவே வாழும் நாயகா நானே உனது வாசம் துழுவேன் என் நாவில் வந்து உதைப்பாய் கணபதி மந்தாரை வெற்றி முல்லை இருவாச்சி மலர் எடுத்து வந்து உன்பாதம் ஓற்ற வகையறியேன் ஐயாள் தனக்கு திருமகனே சந்தோஷமாக என்னாவில் தரித்திருக்கும் சந்தி கணபதிக்கு இளையவா கந்தா ஆறுமுகா வேளா வரம் தர வேண்டும் வில்லின் இசைக்கதை தன்னை பாடுவதற்கு வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளி கமலத்தில் வெற்றிருப்பாள் என்னை வெள்ளை வெள்ளை அரியாகணத்தில் என்னை அரசரோடு சபை நடுவே சபை நடுவே சரியாகணத்தில் அமர வைத்த என் தாய் உதித்த முத்தே செளி முத்தே இளம்பரையே தேவரெல்லாம் போற்று முத்தே பரமுத்தே பரம சிவனார்தன் கையில் உதித்த முத்தே ஐயன் சொரிமுத்து ஐயனாருடைய பாதத்தை விளைந்த வேருக்கு சூழ்ந்தவனை எல்லாம் சம்பு அறிவோல வாழ சம்பு சம்போ அடியவர் வணிந்திட அருள் தருளே ஆதியும் அந்தமுமான பொருள சம்போ ஐந்து வர தோன்றி வாய வேலாயந்து
ஊரை கடல இடித்தவள் பச்சரிசி இடித்தவள் பச்சரிசி எல்லாம் ஏறிய வீட்டுடன் தோசைகள் களிமாவு வலார் தங்கை சவலமும் வடை இத்தனை வைத்தவா முருகா முருகா சம்பு எப்பொழுதும் நான் உனக்கு படைப்பேன் திருமலர் அறியவே ஒரு மலர் உந்தை கண்ணிறந்த சிவ தள்ளுவே சம்போ புகழ்ந்து எப்போதும் நான் பாடுவேன் மலர் ரகுமலர் வித்தக வைத்தவா அப்பனே விரும்பி நான் உனை கொள்ளுவேன் நாயகா வள்ளியாட்டினை ஊனத்தில் வரங்களை தலை மிரட்ட வள்ளியாட்டினை ஊனத்தில் வரங்களே தலை மிரட்ட வாய்க்கதிலமாவை ஆறுமுக ஆவேலவா ஆறுவள்ளா சூரன் தலையார் தந்தனை தனைக்க தாளோடவே ஐயனை தாளை தோம் தனைக்க தாளோடவே முந்தைய குரு நமக்கு முக்கள் நம்பரமேஸ்வர குரு நமக்கு முக்கள் நம்பரமேஸ்வர முந்தைய குரு நமக்கு முக்கள் நம்பரமேஸ்வர குரு நமக்கு முக்கள் நம்பரமேஸ்வர பூங்காரநாதத்தின் சிங்காரமாக விளங்குகின்ற முழு முதற்கடவுளாகிய
தளபதி என் கோடுவா என் கோடுவா களபதி என் குருவே என் கோடுவா களவிலையும் நான் மறவே நான் மாறவே குணவதி அருமுகலோ குஞ்சரமே உனை பாடு பாடு நானும் ஒன்று பலகால உனை தொழுவே நானும் ஒன்று உலகம் எல்லாம் குருவே நானும் ஒன்று குருவே நானும் ஒன்று குறைகள் அணுகிடாமல் ஐயா இளவீனுக்கு எனக்கு அம்மா எனக்கருள் வாய்க்கலை மகள் வளவிருக்கும் கணவடி வாக்கில் வந்து அருள் புரிவா அம்மா நான் முகல் தேவி அம்மா அம்மா நாவில் வரும் கலை மகளே கலை மகள ஆயர்கலை வாணி அம்மா ஆயர்கலை வாணி அம்மா அருள் உரிய வேணாமோ அம்மா கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரிவா தாயாலே நீ எனக்கு அம்மா தாயல்லோ நீ எனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலப்புள்ள நான் உனக்கு நான் உனக்கு அம்மா மாதாவே நீ எனக்கு மகள் தானே நான் உனக்கு நான் உனக்கு உருவல்லோ நீ எனக்கு குழந்தைதான் நான் உனக்கு நான் உனக்கு எந்த எனக்கு மாலா அம்மா புது குறிச்சி நகரத்தில் வீட்டிருக்காய் எசக்கி அம்மா செட்டியார வழி மாறித்து செங்காட்டி நீலியம்மோ பாப்பான வழி மாறிப்பா பாங்காட்டி நீலியம்மோ புது குறிச்சி இசக்கி அம்மா இசக்கி அம்மா பியாச்சி அம்மா இசக்கி அம்மா பியாச்சி அம்மா தாயே எந்த எனக்கு அருள் புரிவா எல்லா இத்தலத்தில் உழவருக்கோ ஆயிரத்தெட்டு மாடலுக்கோ அல்லாவி தலவாய் மாட சுவாமி அக்கினியில் பிறந்தவர் ஐயா அக்கினி மாட சுவாமி தலைய நீக்கிய காரணத்தால் நீக்கினி மாட சுவாமி யாரு யாரு நீக்கி மாட சாமி நீக்கினி மாட ஆமா சரியா தலவா மாட சரி அக்கினி மாட 2 நீக்கினி மாட 3 யாமனா அன்று ஒரு காலத்தில் பெரும்புடையார் வாசலில கொலுவு இருந்த தெய்வம் ஐயா அக்கினி மாட சாமி அக்கி
அக்கினி மாட சுவாமி சாமி ஏ நீக்கினி மாட சுவாமி சாமி பொல்லாத தளவ மாடு மாயாண்டி முண்டை சுவாமி மங்கை பெற்றி ராட்டுகையோ கையா சிவனைந்த பெருமாளோ கள்ள 21 தேவரையோ எந்தனுக்கு அருள் உரிவாய் கண்ட மது கட்டிடாம கரும்புரலும் மங்கிடாம குரல் வள்ளை நெருங்கிடாமல் குரல் ஓசம் மங்கிடாம ஐயா கிணி மாட சுவாமி நெஞ்சிலையும் நாவலையோ நெஞ்சிலையும் நாவலையோ ஐயா நினைவு தந்து அருளையோ அதாவது வையகமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய இந்த வாகைக்குளமான் நன்னகரம். அதாவது நாங்குநேரி வாகைக்குளம்னு சொன்னா 6 பங்கு நாட்டார் இருக்கக்கூடிய வம்சம். 6 பங்கு நாடுனா என்னென்ன மஞ்சங்கலம், மருகாலகுறிச்சி, நாங்குநேரி, தென்னிமலை, பூலம், வடுவச்சி மலை அப்படின்னு சொல்லி 6 பங்கு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வாகைக்குளமான நகரத்தில் யாரு தெரியுமா? யாரு? யாதவார் குலத்திலே உதித்த மக்கள். யாதவார் குலத்திலே உதித்த மக்கள் யாரு? எங்க பெரியப்பா கோயில். உங்க பெரியப்பா கோயில் உனக்கு சொந்த கோயில். அப்ப வரி கொடுத்துருக்கியா? என்ன வரி கொடுத்துருக்கியா? வரியா? நம்ம சும்மா தான் வில்லு அடிச்சுட்டு போனோம், பாத்துக்கிடுங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன்னா இப்பமா சொல்றேன். ஆரம்பத்துல தேங்காய் தான் தட்டிட்டேன்னா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கூட நான் பாடிட்டு வந்துட்டேன். சரி. அடுத்தாப்புல எங்க அண்ணன் ஒரு கூட சாமித்துறை அண்ணாவி வந்து பாடினார்கள். எங்க அண்ணாவி? சாமித்துறை அண்ணாவி. அண்ணாவி எந்த ஊருன்னா? சிவநல்லூர் சாமித்துறை அண்ணாவி. பாட்டுல பெரியவரா? வாழ அவளுக்கு தெரிஞ்சுதான் பாடி இருக்காங்க. அதனால ஐயா இப்ப மறுபடியும் நாவுடைய வெள்ளியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணாச்சி என் உடம்பரவாத சகோதரர் யாரு? புதுக்குறிச்சியில இசக்கியம்மன் கோயில்ல தலவாக்கி ஆடுதாரு எங்க அண்ணன் துறை அண்ணன். ஆமா. இந்த புதுக்குறிச்சி ஊருக்கு பூரா தெரியும். ஆமா. துறை போனாதான் ஆமா அவன் சொல்லுக்கு கட்டுப்படுவான். ஆமா. இல்லன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஏமன்னா எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் உடனே கேட்டுடுவேன். ஆமா ஆமா. அந்த காலத்துல புதுக்குறிச்சி ஊர்ல கரையே கிடையாதுயா. ஆமா. எங்க அப்பா கணவதி கொண்டார் வீட்டுல போய் தான் நாங்க காப்பியே குடிப்போம். சரி. அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் துறண்ணை என்ன சொன்னாலும் நான் மாத்தவே மாட்டேன். மறுத்து பேச மாட்டேன். அது கிடையாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மூலக்கரைப்பட்டியில ஓடக்கரை இசக்கியம்மன் கோயில நான் படிக்கும் போது சரி எங்க அண்ணன் வந்து எனக்கு 100 ரூபாய் கொடுத்து ஆமா என் தம்பி நம்ம கோயில கொடை போட்டிருக்கோம். ஆமா. என்னது கோயில கொடை போட்டிருக்கப்பா? நம்ம கோயில்ல கொடை போட்டிருக்கோம். நம்ம கோயிலுப்பா. என் கோயில்ல கொடை போட்டிருக்கேன்னு எங்க அண்ணன் சொல்லல. சொல்ல மாட்டேன். வாங்கிட்டு வந்து கோயில் வாங்க கோயில்ல நம்ம கோயில்ல கொடை போட்டிருக்கேன்டா. ஆமா. நீ வந்து வில்லு படிக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் 100 ரூபாய் கையில தந்துட்டு போயிட்டாவா. அந்த 100 ரூபாய் கொடைக்கே 100 ரூபாய் தானா மொத்தத்திலே? அவ்வளவுதான். நாங்க 5 பேரும் சீக்கிரம் அடிச்சுட்டு போயிடணும். உங்க 5 பேருக்கு சம்பளம் கொடுத்துருவேன். சம்பளம் பரப்பு சாப்பாடு உண்டு. ஆமா. அந்த சோறு மட்டும் ராத்திரி இலையில வச்சு தரேன். புதன்கிழமை சாப்பாடுலாம் உனக்கு உண்டுனே. இங்கயா? ஆமா. இங்க உண்டா? ஆமா. சரி. புதன்கிழமை சாப்பாடு சௌரியங்கள் நிறைய இருக்கு. கோவையில எனக்கு வேணா ஒரு கிடாய் வேணா வாங்கி தரேன். கிடாய் வேண்டாம். கோயில கிடாய் வாங்கிட்டு கிடாய் வாங்கிட்டு போனேன்னு சொன்னா அடுத்த வருஷம் வாட்டி கிடாய் கொடுத்தா எனக்கு வேண்டாம். நீ கிடாய் வாங்கிட்டு போனா அடுத்த வருஷம் சாமிக்கு சொந்த கூட போடுவேன். அதுக்கு தான் வேண்டாம் வாங்கிட்டு முதல்ல. எங்க அப்பா அக்கினி வாட தலவா வாடம்னு சொன்னா சரி. ஐயா எனது அருமத்திரு அண்ணாச்சி துறை அண்ணாச்சியுடைய அட்வான்ஸ்ல நாம வந்திருக்கோம். ஆமா. எத்தனாவது வருஷம்? இது 3வது வருஷம் நமக்கு இன்னும் கொடை எத்தனை வருஷம் கழிச்சு கொடை கொடுத்தாலும் சரி வெளில பார்த்து தான் எதிர்பார்த்து தான் கொடையை வைப்போம்.
அந்த கிழமை சோழி வாங்கிட்டேன்னு வைக்கி சோழி வாங்கிட்டா நாங்க கொடையை மாத்தி வச்சிருவோம். அடுத்த கிழமை மாத்தி வச்சிருக்கோம். ஆவணி மாசம் வைக்கிறத புரட்டாசி மாசம் கொடையை வச்சுக்கிடுவோம். புரட்டாசியில கொடை வைக்கணும்னா உனக்கு காலி இருக்குன்னு வைக்கி அப்பயே மாசம் கொடை வச்சுக்கிடுவோம். அப்ப நீ வந்துதான் அடிக்கணும். அதனால என்னோட அருமத்திரு அண்ணாட்சி சரி துறை அண்ணாட்சியுடைய சார்பாக ஆமா அவள் வந்ததுனால நமக்கு சொந்த ஊர் இல்லையா? ஆமாங்க. எங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரு? சொக்காரங்க சொந்தக்காரங்க. ஆமா வந்திருக்கிறது போறான் சொக்காரங்க சொக்காரங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா சித்தி பெரியப்பா எல்லாரும் உலகத்திலே இருக்காங்க. ஆமா எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க. ஆமா வந்திருக்கவங்கல்ல நாளைக்கு வரும்பாரு கூட்டம். ஏன் அப்பா எச்சிமுத்து வந்திருக்கான் எச்சிமுத்து வந்திருக்காம ஏகப்பட்டவர் நம்மளை தேடுதாங்க. நான் மரண்டில் வச்சு கூட்டம்னு நீ வீட்டுல வச்சு மாட்டாச்சு வச்சுன்னு சொல்லாம முடிச்சிட்டியா? யாமண்ணே நான் ஒரு ஒழுக்கிற பெட்டி தூக்கிட்டு வரணும்னு நினைச்சா மரண்டில் வச்சுட்டு என்ன பெட்டி வேணும் உனக்கு? ஒழுக்கிற பெட்டி ரூபாய் வாங்குற நாளைக்கு 2 ரூபாய் கூட வாங்கி உள்ள சிரிக்கணும் இல்ல. உனக்கு நாளைக்கு ஏகப்பட்ட பணம் வரும்பா. அதுக்கு சாக்கணும் எடுத்து வச்சுக்கிறாங்க. சாக்கு பறையில கொட்டி சாக்கு இருக்கு வேணா எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு கூட்டம் நிறைய பணத்தை பிரிச்சுட்டு தான் இந்த கோயிலை விட்டு. ஆமா நம்ம சாய் குளம் எல்லாம் வரும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னா இன்னைக்கு வந்திருக்கோம் சும்மா போமன்றவா கொடுத்துட்டோம் பெருவா கொண்டு வந்துருக்காவா. ஆக ஐயந்தர் கண்டல வாய்மாட சுவாமி ஆமா ஐயா அக்கினி மாட சுவாமி வாசல்ல ஆமா அடியேன் சிறு குழந்தை இசக்கி முத்து ஆமா 3வது வருடமாக பாடிக்கொண்டிருக்கிறார். 3வது வருடமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமா இந்த கோயிலுக்கு நான் யாரை வச்சு வந்தேன் தெரியுமா? யார வச்சு? அண்ணா யாடாரி வகையறிய பாடேரியம் படிப்பறிய படிப்பறிய பாட்டினூட வகையறிய அண்ணா யாடறிய நாளையில எழுதி தந்தார் வாட்டியாரோ பாட்டறிய நாளையில படிக்க வைத்தார் வாட்டியாரோ சொல்லி தந்த வாட்டியாரோ நான் சொப்பனத்தில் மறக்க மாட்டேன் கற்று தந்த வாட்டியாரோ கனவுலையும் மறக்க மாட்டேன் அண்ணம் உண்ணம் மறந்தாரோ அண்ணாவிய மறக்க மாட்டேன் ஐயா சுவாறு உள்ளம் மறந்தாரோ முருகா முருகா சுவாறு உள்ளம் மறந்தாரோ அப்பா சொல்ல சொல்ல மறக்க மாட்டேன் திருநெல்வேலி மாவட்டம் பாருலகில் யாரி பெற்ற பல ஊரு கிராமங்களா அவதரித்த மன்னவர்தான் எந்தனோட பெரிய பாவோ அகிலமல்ல யாரி பெற்ற அகிலமல்ல யாரி பெற்ற பெரியப்பான குட்டி புலவர் ஐயா அவருக்கு இளையவர்தா எந்தனோட பெரிய பாவா அந்த பல ஊரு கிராமங்களும் அதுல உதித்து வந்த மன்னவர்தா ஐயா பியாருலகில் சாரி பெற்ற பியாருலகில் சாரி பெற்ற பெரியப்பா பெருமாள் பாண்டியம் புலவர்
ஐயா கதவடித்த வாத்தியாரா எந்த நூடாப்பாவா அண்ணா புவனமல்லங்காதி விட்டு புதுப்பேட்டை நகரத்துல எங்க அப்பா வந்து கதவடித்தா இந்த அக்கினி மாட சுவாமி பந்தத்தை கொளுத்துவார அபய சத்தம் பாடுவார அப்பா வந்து கதவடித்தா அக்கினி மாடந்தாவே ஐயா ஒத்த பந்தம் கொளுத்துவார ஊழ சத்தம் பாடுவாரு எங்க அப்பா வந்து கதவடித்தா கல்லால் அடித்த சேல அடித்த கலகலன்னு சிரிக்கும் ஐயா சிரிக்கும் ஐயா மண்ணால போட்ட பீடம் மண்டையத்தான் ஆட்டும் ஐயா ஆட்டும் ஐயா எந்தனுக்கு அப்பா ஐயா மண்டலக்கு காடி வட்டு மண்டலக்கு காடி வட்டு அப்பா மாரியப்பன் போல வருவார் ஐயா மாரியப்பன் போல வருமாக உங்க மகன் சக்கி முத்து ஐயா கிளி மாடவாசலில அரக்கங்க பாட போற அனைவரு வணக்கம் ஐயா அனைவரு வணக்கம் ஐயா அரக்கங்க வாட போற அலைவேறு வணக்கம் ஐயா சாஜாங்க பாட போற வந்த சபையூருக்கு வணக்கம் ஐயா வந்த சபையூருக்கு நான் வந்தேன் நான் வந்தேன் கூட போகும் ஐயா குழந்தை நாங்க நமஸ்காரோ வந்திருக்கும் பெரியோர்கள் அமரப்போகும் சபையோர்கள் 6 பேரும் ஐயோ பாடுகிற புறவருக்கு பாடுகிற புறவருக்கு படுது ஒன்று வந்துடாம எல்லாம் பாடுகிற கதையாதில ஆனோடு குற்றம் 100 குற்றம் ஆதரிக்க வேணும் ஐயா ஆதரிக்க வேணும் ஐயா 100 குற்றம் ஆதரிக்க எல்லாம் ஆதரிக்க குற்றங்கூரை இருந்தாலோ
இருந்தாலும் உங்க குழந்தை கொடுக்க வேணும். அதாவது அப்பன் எஜமான் சக்கரவர்த்தி முதலாளி ஆமா பெருவேம்புடையார் சாசா வாசல்லே இருந்த தெய்வமாகிய ஐயா கிரிமாட சுவாமி நீ கிரிமாட சுவாமி சரி என்ன நீ யாரெல்லாம் இருக்கா இன்னும் யாரெல்லாம் இருக்கா அக்கினி மாட ஒண்ணு நெக்கினி மாட ரெண்டு தளவாய் மாட மூணு மகாண்டி சுடல நாலு எங்க ஐயா முண்ட சுவாமி அஞ்சு அதோடு சிவரளைந்த பெருமாள் ஆறு புதுக்குறிச்சியில வீட்டு இருக்காளே அம்மா எசக்கி அம்மா பேச்சி அம்மா ஆமா 21 தேவரெல்லாம் தான் இருக்கு. நம்ம வாழ வச்ச தெய்வமே அவ தானே. தெய்வம் நம்ம இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நாளை கழிச்சு பரப்பு சோறு கொடுக்கறே இப்ப சிவபெருமான கொடுக்க போறாரு. யாரு கொடுக்க போறா? சிவபெருமா மாயாண்டி சொல்ற வண்டியை நம்பிதான் கொடுக்க போறாரு. அவர் தான் கொடுக்க போறாரு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டா நம்ம போலே கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதானே கேட்டேன். என்ன இங்க ஐயாவாய கிளிமாட சுவாமி ஆலயத்தில் யாதவார் குலத்திலே உதித்தவர்கள். சரி யாதவார் குலம்னு சொன்னா கேன்னா 5 பட்டம் பெற்றவர்கள். ஆமா உண்மையாடாமனா 5 பட்டம்னா என்ன? எப்படி? என் பெருமாள் கோபால கண்ணன் உதித்த காரணத்தினால சரி அந்த குலத்திற்கு பேரு யாதவார் என்ற பட்டம். அதோடு கரை கட்டி ஆண்டதனால் கரையாளர் என்ற பட்டம். ஆமா யாரணி ஆள வந்ததனால் தாசி என்ற ஒரு பட்டம். அது மட்டுமல்ல வேற இடைக்காட்டில் சாஸ்திரம் பார்த்து சொன்னதுனால இடைக்காட்டார் என்று ஒரு பட்டம். இடைக்காட்டார் என்று ஒரு பட்டம். அதோடு என் பெருமாளாகிய கோபால கண்ணன் ஆமா கோதவர்த்தினிகிரி மலையை கொடையாக பிடித்ததனால கோகல கண்ணன் என்ற பேரு கோகலட்டார் என்று ஒரு பட்டம். கோன் என்று ஒரு பட்டம். கோன் என்று ஒரு பட்டம். அதனால யாதவார் உலகத்திலே உதித்த ஆமா எங்க ஐயா அக்கிலிமாட சுவாமி வாசல்ல சரி இந்த அடியின் சிறு குழந்தை எசக்கி முத்து ஆமா 3வது வருடமாக பாட வந்திருக்கான். என் பேரன் பாட்டுக்குங்க 3வது வருஷமா கொண்டாங்க. என்ன பேச போறியா? அவசரமா ரூபாய் கட்சியே காக்கல ரூபாயில கட்ட நீ கட்சியை போட்டு அலங்காரக்காரரை கூப்பிடுறீங்களா? என்ன செய்ய போறியா? அவர் அலங்காரம் பண்ண போறாரு. அதனால ஐயா கிளிமாட சுவாமி திரு ஆலயத்தில் ஆமா என்ன நமக்கு இது சொந்த கோயில் இல்லையா? விடிய விடிய வெள்ளு படிக்கணும். விடியக்கணும் 6 மணி சூரியன் உதிக்கிட்டு சாட்டா பறக்கணும். ஆமா சூரியன் உதிச்சு மேல வண்ட விட்டு சாட்டா பறந்தா போறோம். அந்த காலத்துல 8ஓட 8 நாளா வெள்ளு பறிச்சாங்களாம். அந்த காலத்துல பறிச்சிருக்கான். கோயில்ல கால் நாட்டும் போதே வெள்ளு வச்சிருவாங்களாம். இப்ப கோயில்ல கால் நாட்டும் 8 நாளா வெள்ளு படிச்சு 8வது நாள் தான் ஐயன் அரிகரபுத்திர தர்ம சாஸ்தா வந்து பிறப்பாரு. ஆனா இப்போ காலங்கலியும் கம்ப்யூட்டர் காலமா போச்சு. ஆமா இதே கோயில்ல நான் வருஷம் வரும்போது 4 மணிக்கு தான் சாத்தா பிறக்கும். சரி இன்னைக்கு 1 மணிக்கே சாத்தா பிறக்கும்னு 1 மணிக்கு அவ தெரியாம சொல்லிருப்பாவா. 5 மணி 6 மணி அவட்ட சாட்டா. இதே கோயில்ல 4 மணி வரைக்கும் நான் சாத்தாங்கதான் பாடி. கம்சன் கதையை கொஞ்சம் இழுத்து பாருங்க. கம்சன் கதையை கொஞ்சம் இழுத்து ஒரு 8 மணி வரைக்கும் பாடுங்க. அப்படியா? ஆக என் ஐயனுக்கு மையலாம் ஐய தர்மசாசா பெருவேம்புடையார் ஐயனா அம்மா எங்கே வரம் எங்கே வருகிறாரையானா அல்லாதிவள்ளி கைலாகத்தே ஆதிவள்ளி கைலாகத்தே ஆண்டவன் ஜீவ வேறும் அம்மை சக்தி பார்வதியா வளரும் வைகுண்ட லோகத்திலே வாழும் பச்சை மாலும் லட்சுமியோ அல்ல பிரம்மலோக பட்டணத்து ஏ பிரம்மாவோட சரஸ்வதியோ
1000 கோடி சிவராசிகள் உள்ள ஆண்டவனாய் பகவான் பரமுருள் ஆமா மூத்தமாக ஆரிமோலோ மூத்தமாக ஆரிமோலோ இளைய மகன் காலத்தில் ஐயா படைத்தார் ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்த போது என்ன நடக்குமே ஆனா ஆண்டவனாகிய பகவான் ஆமா அதளை என்றும் சுதளை என்றும் ஆதிவாதாளம் என்று சொல்லி 3 விதமான உலகத்தை படைத்தார் முக்கண்ணனாகிய கடவுள். என்ன உலகம் எல்லாம் படைத்தார்? அதளை என்றும் சுதளை என்றும் 2 ஆதி பாதாளம் என்று சொல்லி ஆமா 3 விதமான உலகத்தை படைத்தார். என்ன அதளைன்னு சொன்னா ஆகாயம், ஆமா சுதளைன்னு சொன்னா நாம இருக்கக்கூடிய உலகம் மத்திய லோகம் பூலோகம். ஆதி பாதாளம்னா எங்க இருக்குன்னா ஏன் நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கப்பா, கீழே பூமிக்குள்ள கீழே ஒரு உலகம் இருக்கு. அங்க இருக்க உலகத்துல இருக்கவங்களுக்கு போறான் புரிஞ்சு பத்து போகும்போது முன்னால போய் விழுந்துட்டோம்னா அங்க வந்து விட்டுருவோம்னா வழி கேட்க பத்துல போகும்போது முன்னால போய் விழுந்தா பூலகத்துக்கு போயிடும், பூமி நோக்கி போயிடும். ஆமா அதனால அதளை என்றும் சுதளை என்றும் ஆதிவாதாளம் என்று சொல்லி இந்த ஆண்டவன் பகவான் 3 விதமான உலகத்தை படைத்த போது என்ன நடக்கும் தெரியுமா? அல்ல பாதாள பாதாள உலகத்தில அரக்கர் ஊலம் ஆண்டுவார் 56 தேகம் அரசாட்சி நடத்துவாரோ முகவர்ணனும் மந்திரத்த கண்ணீராட்டுதையோ ஆற்றே திரவளைந்தாள் அதுல ஒரு கோட்டை போட்டா ஊர திரவளைந்தாள் ஒய்யார கோட்டை போட்டா கோட்டையாம் கொடிமாரம்மா ஆண்டு வருங்காலத்தில் இரத்த கண்ணீராட்டுதையும் ரிஷிமுகாவரனும் ஆண்டு வருகிறார். என்ன ஆதி பாதாளத்துல இரத்த கண்ணி என்ற ராட்சதையும் ரிஷிமுகாவரன் என்ற அரக்கனும் ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய காலம் இவங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? வாதிக்கு ஐயா சொத்தால குறையும் இல்ல, சுகத்தால காழும் இல்ல, ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு கோபுரமும் பொன்னாறு கொடிமரமும் தங்கத்தாளு மண்டபமும் பொன்னாறு மணப்பொழிகள் தங்கத்தாளு அங்கலம் மங்கள் கிணறோ அலங்காரம்
அருணகிரி மேடைகளோ மூன்றாம் படித்தளமா முத்து வெண்ண கூடாரமோ சாமி நாலாம் படித்தளமா நாகரத்ன மண்டபமோ அயந்தாம் படித்தளமா அலங்காரம் சாலைகளோ நாராம் படித்தளமா ஆனகட்டும் ஜாவடியோ ஏழாம் படித்தளமா எறும்பு மண்டபமோ எட்டாம் படித்தளமா அது திட்டமிடும் கூடாரமோ ஒன்பதாம் படித்தளமா அது உல்லாசம் அடைகளோ பத்தாம் படித்தளமோ பத்தாம் படித்தளமோ பழுங்கு வண்ணம் மேடைகளோ பத்தாம் அடித்தளம் விளங்கு வெள்ளம் ஏழைகளோட ரெடிமுகாவரணனூர் எத்தக்கல் என்ற பின்னால விழாண்டு வரக்கூடிய காலத்தில் ஆமா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கு அந்த ரத்த கண்ணீராற்றுதை சூரையா ரத்த கண்ணீராற்றுதையா சூரையா முகாவரணனுக்கும் எல்லாம் பிள்ளை இல்ல கவலை அது கவலையாடு பெருங்கவலை அதிகம் உண்டு அதிகா உண்டு முதலை இல்ல கவலை அது கவலையாடு மனக்கவேலை அதிகம் உண்டு அதிகா உண்டு எங்கேல மன்னவர் எங்கேல மன்னவர் எனக்கு வாய்த்த ஐயா எங்கேலவா மன்னவ சாமி எனக்கு வாய்ந்த புராணனா மாலை இட்ட நாள் முதலா மதள வர நமக்கு இல்ல கைபிடித்த நாள் முதலா கைபிடித்த நாள் முரளா ஐயா கை குழந்த நமக்கு இல்ல மன்னவா மலவாளா மகள முடி தெரித்த ராஜமன்னா ராசமன்னா உங்களை மாலையிட்ட நாள் முதலாக முதல வாக்கியம் நமக்கு இல்லாம போச்சு. என்னைக்கு உங்க பக்கத்துல வலது பக்கம் கொண்டாந்து என்ன வச்சு என் கழுத்துல ஒரு தாலியை கட்டினீங்களோ, என்னைக்கு நீங்க மஞ்ச கைத்தை என் கழுத்துல பாட்டியாளோ, என்னைக்கு தாலியை கட்டினீங்களோ, இந்த தாலி கட்டின அண்டையில இருந்து 6:45 அரையங்கானும் புடிச்சிட்டான். ஏ சண்டாள 6:45 அரையங்கானும் புடிச்ச சனியை இன்னும் விட மாட்டாங்க அவனை அப்படின்னு சொன்ன ஒரு காலம் தீராது. பார்த்தாள் இந்த ரத்த கல்லுங்கள்ல பண்ணால அம்மா என்ன கொள்ளுவாளே ஆனா எப்படி ஐயா எங்க எனவா மல்ல எங்க எனவா மல்ல எனக்கு வாய்த்த பிராணனாதா அவளுக்கு 21 வயதாச்சு இன்றெடுக்க பிள்ளை இல்ல 31 வயதாச்சு முடிதறிக்க பாலன் இல்ல 41 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்ல 51 வயதாச்சு அரசாள பிள்ளை இல்ல
61 வயதாச்சு 61 வயதாச்சு ஆணும் அல்ல பெண்ணும் இல்ல சுவாமி 61 வயதாகி போச்சு. சரி, ஆயினும் இல்ல பெண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, சுத்தமா ஒண்ணுமே வள்ளிச்சாவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தால் பெருமாள் ஐயே அம்மா இந்த ரெடிமுகாவரணே என்ன சொல்லுவாரையானா எப்படி அம்மா பிள்ளை பிள்ளைன்னு கேட்டா கடையில வைக்கி காக்கல வாங்கி பெட்டிக்கடையில இருக்கு பொத்துக்குன்னு 10 ரூபாய் கொடுத்து ஒரு புள்ளைய வாங்கிட்டு உன் கையில போட்டுக்குன்னு கொடுத்துறதுக்கு என்னன்னு பெட்டிக்கடையில ஒரு புள்ளை ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு புள்ளைய வாங்கிட்டு கையில கொடுத்துடலாம். பிள்ளை பிள்ளைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய எம்மா பிள்ளைன்னு சொன்னா ஈசனாகிய பகவான் நினைத்து பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த சிவபன் நினைக்கணும், அந்த சாமியை நினைக்கணும், நீங்களும் ஒத்தாட்டம் பண்ணணும். நீங்க காலையில போறீங்க சாயந்தரை வாரீங்க. ஆமா, பிள்ளைல கவலை நானே கவலைப்பட வேண்டியிருக்கு. ஆமா, உங்களுக்கு கவலையே இல்ல. நாளையில இருந்து வீட்டுல இருக்கேன், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப பாருங்க எத்தாதஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நீங்க பேசாம வீட்டுல இருங்கன்னு என்னமா ஆகையினாலே பார்த்தாளியலுமா ரத்தக்கல் நீ என்ன சொல்லுவாழையானா எப்படி ஐயா எங்களவா வந்தவன் எங்களவா வந்தவன் எனக்கு வாய்த்த பிராணனாரா எங்களுட வார்த்தைகளோ பெஞ்சி புளியமாறும் வெள்ளலாடும் ஆலமாறும் பெஞ்சிலையும் காயாம வெள்ளலாடி என்ன வர கண்ணு பூழிய மரம் கதிரோடும் ஆலமரம் கண்ணுலையும் காயாம கதிரோடு என்ன வரம் பருவ புளிய மரம் பக்கவடும் ஆலமரம் பருவத்துல காயாம பக்க வச்சு என்ன வரம் எங்களவா மன்னவர மஞ்சள் ஓட்டா பிஞ்சிறங்கும் கடல் ஓட்டா காய் காய்க்கும் மல்லவன் உடன் பிறந்தா மலடி என்று பெயரெடுத்த எங்களவா மன்னவர இஞ்சி ஓட்டா பிஞ்சிறங்கும் ஓட்ட காய் காய்க்கும் இந்திரன் உடன் பிறந்தா இந்திரன் உடன் பிறந்தா இருசி என்று பெயரெடுத்த சண்டாரி மேல சத்தியமா நீல வாழமாட்ட மேல சத்தியமா மீல வாழமாட்ட மங்கலியன் சத்தியமா மங்கலியாச்சியமா மண்டலத்தில் வாழமாட்டார். சண்டாளி வாழலாமா தரத்து பெண்களெல்லாம் உள்ள தரத்து பெண்களெல்லாம் அலப்புள்ள காலும் நொண்டி கையில் நொண்டி காலும் நொண்டி கையில் நோண்டி கணக்கு பார்த்தா சொல்லி அழுது புலம்பி வரக்கூடிய காலம் பார்த்தார் ரிமுகாபரணன். ஆகா, எந்த நேரமும் பிள்ளை பிள்ளைன்னு புலம்புறார். ஆமா, எந்த நேரமும் புள்ளன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிய பிள்ளைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காள. ஆமா, குழந்தை வர வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆழ்லவே பகவானை அறந்து பைக்கு நடத்த வேணும் என்ற எண்ணத்தை கொண்டு என்ன செய்வார் இந்த ரெடி முகாபரண
அண்ணா தீர்த்தமாடி மாற்றோடு மாற்றோடு ஐயா திருவண்ணீர் காப்பணிந்தால் எண்ணன் தீர்த்தமாடி மாற்றொடுத்து திருவண்ணீரை காப்பணிந்தார் அவராதனை அரணை என்று அணிந்தாரே உத்தராட்சோ சிவனே சிவனே திருக்கழுத்தில் உத்தராட்சோ அணிந்தாரே மல்லவர் அந்தவன சுவலையில அரகாயிரம் முழங்கம்பம் நாட்டு ராம ஓட்டு பலக ஓட்டு ராம ஓட்டு பலக மேல ராம ஓட்டு பலக மேல அருந்தவசி செய்ய பாரா ரிஷிமுகாவரணே ஆமா குழந்தை வர வேணும்னு சொல்லி நல்லவன சோலைக்கு வருகிறான் 1000 முழம் கம்பலாட்டி ஆம ஓட்டு பலக போட்டு தாம ஓட்டு பலக மேல என்ன வைக்கான் ஆண்டவன் பகவான் நினைத்து அருந்தவசு செய்ய வேண்டும் என்று